வீடியோவை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது, சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றத வாங்க நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாட்களெல்லாம் இருந்த மன அழுத்தம், குழப்பம், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் அவதிப்பட்டு இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் மன நிம்மதியாகவும் மன அழுத்தம் இல்லாமையும் நீங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வரும் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக முக்கியமானதாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேணாம். சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் உங்களோட வெற்றி உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. வெற்றி உங்களுக்கு எல்லா பக்கமும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களோட வேலையில் நீங்கள் அதிக கவனம் கொள்வீங்க. அந்த கவனத்தினால நீங்கள் சிந்தித்து செயலாற்றி உங்களோட வேலையில் நீங்கள் அதிக ஈடுபாடை காட்டுவீங்க. ஈடுபாடு காட்டுறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு, அதுக்கப்புறம் சம்பள உயர்வு, இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அது நீங்கள் கண்டு கொள்ளாமல் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலைக்குரிய சன்மானம், அதுக்கப்புறம் வேலைக்கு உரிய வேலை பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல நாட்களாக காத்திருந்து உங்களுக்கு அழைப்பு வராமல் இருந்துருந்துச்சுன்னா அந்த வேலையிலேருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அழைப்பு வரும். சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவேறும். சொந்த தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு செய்யும் போது அதில் பார்த்து கவனமாக யோசித்து நிதானமாக முதலீடு செய்யுங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் இந்த மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றணும். அதாவது வரக்கூடிய பணத்தை எப்படி சேமித்து வைக்கலாம், அதை எப்படி நாம் நல்வழியில் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து அதை நிதானமாக செயல்படுத்துங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற புரிதல் அதிகமாகி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. குழந்தைகள் மூலியமாக ஒரு சில நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு சேரும். திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்து மேஷராசிக்காரங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடல்நிலையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனால் தூக்கமின்மை, மன அழுத்தம், தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு, மன அழுத்தம் இந்த மாதிரி நிறையா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுது. நீங்கள் அதிகமாக வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, அதிகமாக வெளியே அலைவர்களாக இருந்தீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்த்து அந்த வேலையை குறைச்சிக்கிட்டு உங்களோட மனநலத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. முக்கியமாக நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும், நேரத்துக்கு உணவு சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். தூக்கமின்மை, தண்ணி குடிக்காமல், சாப்பாடு சாப்பிடாமல் நீங்கள் ஒரு சில நேரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு சேரும். முக்கியமாக நீங்கள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன சோர்வு, அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாகும். நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் அல்லது தினமும் இறை வழிபாடு மேற்கொள்கிறது உங்களோட மன அழுத்தத்தை சீர்படுத்தும். முக்கியமாக மாணவர்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் இது சாதகமான காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. படிப்பில் உங்களுக்கு கவனம் அதிகரிக்கும். அதாவது போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பள்ளியில் நீங்கள் சிறந்த மாணவர்களாக திகழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. நீங்கள் அந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட படிப்பை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வியாபாரம் பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவங்க அவங்களோட கவனத்தை பிடிச்சி நீங்கள் கையெழுத்திட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக முதலீடு செய்யணும். முதலீடு செய்யும் போது ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசித்து முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு சிலர் எடுத்தோம் கவுத்தன்னு முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் நஷ்டம் ஆச்சுன்னு சொல்லும் போது அது அவங்களோட மன வருத்தத்துக்கும் ஆளாவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை ரொம்ப குறைஞ்சி போகும். அதனால் முதலீடு செய்யும் போது ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை பண்ணலாமா வேண்டாமா, எவ்வளோ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத முன்னாடி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை வாங்கி அதுக்கப்புறம் முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது.
அதுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்டு மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நல்ல பலன்களை உங்களுக்கு தரணும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு மன தைரியத்தையும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அர்ச்சனை செஞ்சு சிவன் கோயிலில் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய என்னென்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவத்தை கட்டுப்படுத்தணும். கோவத்தினால நிறைய பேரோட வாழ்க்கையே அழிஞ்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோவத்தை முக்கியமாக கட்டுப்படுத்தணும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் வந்து சாதகமாக ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா உடனே அதில் நம்பிடுறது ரொம்பவே கெட்ட விஷயமா பார்க்கப்படுது. பெரிய முதலீடுகளில் நீங்கள் யோசித்து செயல்படணும். முன்னரே சொன்ன மாதிரி உடல் நலத்தை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கவனமாக ஓட்டணும். அதாவது தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நிறைய ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் வந்து தவிர்க்கலாம். முக்கியமாக வண்டி ஓட்டுறவங்க இதை வந்து கவனிச்சுக்கணும். அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிர்ஷ்ட எண்ணானது 9, 1. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நாள் வந்து செவ்வாய், ஞாயிறு. உங்களோட முக்கியமான வேலைகளை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு வரும் நாட்கள் வந்து முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் சந்தித்த நீங்கள் பல தடைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலுமே இதுக்கப்புறம் அது உங்களுக்கு நீங்கக்கூடிய பலன்களை நீங்கள் வந்து கண்ணெதிர பார்க்கலாம். பொறுமை, தன்னம்பிக்கை, அப்புறம் கடின உழைப்பு நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தொழிலில் நீங்கள் வந்து எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம், குடும்பத்தில், காதல், உடல்நலம் இந்த மாதிரி பல துறைகளில் நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்க போகிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட தன்னடக்கம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நீங்கள் காட்டக்கூடிய முயற்சியானது உங்களோட வாழ்க்கையில் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முக்கியமாக சொன்ன மாதிரி சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எது சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிட்ணுங்கிறதுல முக்கியமாக கவனமாக இருங்க. நீங்கள் வெளி உணவுகளை தவிர்க்கணும். அதிகமாக கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டு உணவுகளை நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றதுல கண்ணோட்டமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு நடைப்பயிற்சி செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல்நிலையில் வந்து எந்த குறைவும் இருக்காது. காசு விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமா அது பார்க்கப்படுது. நீங்கள் வந்து ஒரு முதலீடு செய்கிறீங்க, அதாவது ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த கடனை வந்து எப்படி திருப்பி வாங்கலாம், அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கண்ணோட்டமாக இருங்க. கடன் தானே, அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு சிலர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட அடிக்கடி ஆலோசனை கேட்டு நீங்கள் எப்போ தருவீங்க என்னங்கிறத விசாரித்து நீங்கள் அந்த கடனை திருப்பி வாங்குறதோ, நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி கொடுக்குறதுலையோ கவனமாக இருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் கூடி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க செய்பவருங்க வந்து வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சிந்தித்து செயலாற்றுங்க. உங்களோட வேலையில் உங்களுக்கு மேலிடத்த இருக்கிறவங்கள மதித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உதாரணத்துக்கு வேலை உயர்வு, பண உயர்வு, இந்த மாதிரி சம்பள உயர்வு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமான தருணம், அதாவது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் வந்து நன்மைகள் வந்து நடக்க போகுது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்தித்து ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு படியும் நீங்கள் வந்து யோசித்து வைக்கணும். அதனால் முக்கியமான முடிவுகளை நீங்கள் வந்து நிதானமாக எடுங்க. பெண்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமான நாட்களாக அமையப்போகுது. அதாவது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இந்த வரக்கூடிய நாட்கள் வந்து அமையப்போகுது. அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி எந்த கடவுளை வழிபட்டால் ரொம்பவே இஷ்டம் அப்படின்றத இஷ்ட தெய்வத்தை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.